எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு டாபிக்ல இருந்து கொஞ்சம் சம் பார்ப்போம். இது நம்ம எதுல இருந்து போயிட்டு இருக்கோம்னா குயிக் மேக்ஸ்ல இருந்து சம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம சம் போலாம். முதல் கணக்கு பாருங்க. 70 பேர் கொண்ட குழுவில் 60% மாணவர்கள் எனில் மாணவிகள் இருக்காங்கன்னா அதுல மாணவிகள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. கணக்குல கவனிங்க. மாணவிகள் 2 பேரோட குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. சரியா? மொத்தம் அந்த கிளாஸ் ரூம்ல டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்கனாக்கா 70 பேர் இருக்காங்க. அதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஆமா தானே? அப்ப மாணவர்கள் 60%. இவங்க 60% இருந்தாங்கன்னா கண்டிப்பா கேர்ள்ஸ் 40% இருப்பாங்க. ஓகே தானே? நம்ம ரேஷியோ சமங்கிறனால ரேஷியோலே கட் பண்ண ஆரம்பிச்சுவோம். இதை 3 தடவை கட் பண்ணலாம், இதை 2 தடவை கட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப ரெண்டுமே கூட்டுங்களேன். எவ்வளவு வருது? எனக்கு 5 பங்கு வருது. எனக்கு 5 பங்கு தான் 70. அப்ப நான் கணக்குல 2 பேருமே தான் கேட்டிருக்கான். அப்ப 3 பங்கு எவ்வளவு, 2 பங்கு எவ்வளவு பார்க்கணும். சரிங்களா? எக்ஸ் கட் பண்ணி விட்டுறலாம். 4 5 5, 4 5 5, 4 5 20. ஓகேவா? இப்போ 14 2ஆல பெருக்கணும்னா 28, 14 3ஆல பெருக்கணும்னா 42. ஓகேவா? இப்ப எனக்கு 3 பங்கு யார் இருக்கா? 42 பாய்ஸ், 28 கேர்ள்ஸ். ஓகேவா? கேர்ள்ஸ் 28 பேர் இருக்காங்க, பாய்ஸ் மொத்தம் 42 பேர். இப்போ ஆன்சர் நமக்கு இருக்கான்னு பாருங்களேன். ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டிருக்கிறது மாணவிகள். அப்ப முதல்ல பாய்ஸ் தான் நான் எழுதுவேன், அப்புறம் தான் கேர்ள்ஸ் எழுதுவேன். அப்ப ஆப்ஷன் 42 28. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த ஆப்ஷன்லயே மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ்ங்கிற ரேஷியோல தான் கொண்டு போகணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? சமாளிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த போலாம்ப்பா. கவனிங்க. 2 ரூபாய் 70 பைசாவில் நான் இதை எப்படி எழுதுவோம்னா 270 பைசான்னு எழுதுவோனா? ஓகே. அடுத்து அது 15 பைசாவில் எத்தனை சதவிகிதம்? 15 பைசாவில் எத்தனை சதவிகிதம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பைசாவில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? அப்ப அதுதான் டிவைடு கீழே போகும். பில் இல்ல இக்குலாம் வரும். அதெல்லாம் அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா மேக்ஸ்ல இருந்ததுன்னா அது டிவைடு கீழே. ஓகேவா? டிவைடு 15 எத்தனை சதவிகிதம்? ஓகேவா? சரி, இப்ப நம்ம அடிப்போம் பாருங்க. இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்டுருவேன். 9 3 27, 5 3 15. ஓகேவா? 5 × 10, 50 டிவைடு 9 இருக்கும். நல்லா கவனிங்க. இதை நான் கலப்பு பின்னமா மாத்தணும். அப்போ 50 45. நான் என்ன செய்வேன்? டிவைடு கீழே எப்பயுமே 9ஆல போட்டுருவேன். 50 45. ரிமைனிங் எத்தனை இருக்கு? 5 தானே இருக்கு. அப்போ அதை அப்படியே பெர்சன்டேஜ் மாத்துறேன். அப்ப 5/9 சதவிகிதம். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் அதே தான் இருக்கு. எழுதிக்கோங்க. மற்ற எல்லா நம்பரும் கொஞ்சம் கணக்கு பண்ணிக்கோங்க. எல்லாமே ரிலேட்டடான நம்பரா இருக்கா? அப்ப சம்ம நீங்க கரெக்டா செஞ்சு பார்த்துட்டு ஆப்ஷனை குறிச்சுக்கோங்க. எழுதிக்கோங்கப்பா. இப்ப நம்ம அடுத்த சம் போலாம். கவனிக்கப்பா. எக்ஸ் மற்றும் ஒய் என்ற எண்ணானது, இப்ப நல்லா கவனிங்க. நான் எக்ஸ் ஒய் இசட் 3 நம்பர் வச்சுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் மற்றும் ஒய் என்ற எண்ணானது 3வது எண்ணை விட நான் எதையுமே 100 தான் வச்சுக்குவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி எழுதிக்கோங்க. முதல்ல எழுதும் போது 3மே 100ல தான் இருக்கு. இப்ப நான் சொல்றேன் கணக்குல எக்ஸும் ஒய்யும் இசட்டை விட 3வது எண்ணை விட இது எவ்வளவு இருக்குன்னா இது 20%, அடுத்த நம்பர் ஒரு 28% குறைவாக இருக்கு அப்படிங்கிறான். என்னைக்குமே நினைச்சுக்கோனாக்க குறைவு அப்படின்னா 100ல இருந்து கழிக்கணும். குறைவுங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா 100ல இருந்து கழிக்கணும். அதிகம்னு வார்த்தை வந்துச்சுன்னா 100ஓட கூட்டணும். அவ்வளவுதான் வேலை, வேற ஒண்ணுமே இல்லப்பா. சரிங்களா? இப்ப நான் 100ல இருந்து இது 20 கழிக்கணும். ஏன்னா குறைவு தானே. அப்ப கழிச்சோம்னா எனக்கு 80 கிடைக்கும். ஓகேவா? அடுத்த நம்பரு 100ல இருந்து 28 கழிச்சோம்னா 72 கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்ப ரேஷியோ நம்ம கிடைச்சிருச்சு. கணக்குல என்ன கொடுத்தாங்கனாக்க ஒய் என்ற எண்ணானது எக்ஸ் என்ற எண்ணை விட, இப்ப 2 ஒய்ங்கிற நம்பர் எக்ஸை விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 8 கம்மியா இருக்கு. அது எக்ஸை விட எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது? அப்போ அந்த எக்ஸ்ல எத்தனை சதவீதமா இருக்கு? ஒய்ங்கிற நம்பர் எக்ஸை விடங்கிற வார்த்தைன்னா இந்த டிவைடு கீழே வரணும். டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8. அப்ப அடிச்சீங்கன்னா 10, இதை அடிச்சீங்கன்னா 10% தான் குறைவா இருக்குங்கிறத இதோட ஆன்சரா கிடைச்சிடும். சரிங்களா? கணக்கு திருவடிக்கோங்க. ஆப்ஷன் 10 இருக்கு. ஓகேவா? எழுதிக்கோங்க. இப்ப நான் முக்கியமான சம் பார்க்க போறோம்ப்பா. ஒரு முக்கோணத்துல உயரம் 40% குறையுது. ஓகேவா? அடிப்பக்கம் அதிகரிக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு ஃபார்முலா என்னன்னா முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ½ × BH. ஓகேவா? இந்த ஆஃப் அடிபட்டுரும். இங்க ஒரு BHும் இங்க ஒரு BH மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? எனக்கு இது எப்பயுமே என்னவா இருக்கும்னா 100% தான் இருக்கும். இப்பதான் எனக்கு என்ன ஆகுதுன்னா அடிப்பக்கம் உயரம் கூடுது குறையுதுங்கிறத பார்க்கணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 40% உயரம் குறையுது, அடிப்பக்கம் 40 அதிகரிக்குது. நான் என்ன சொல்லிருக்கேன்? அதிகரிக்குதுனாவே 100ல இருந்து நம்ம பிளஸ் பண்ணுவோம், குறையுதுன்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு முதல்ல அடிப்பக்கம் தானே பெர்த்துக்கு. அப்போ 100 அதிகரிச்சதுன்னா 140 டிவைடு 100. ஓகேவா? உயரம் 40 குறையுது. அப்போ 100ல 40 போச்சுன்னா 60 டிவைடு 100. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 2 0 அடிச்சிருவேன். இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிருவேன். ஓகேவா? இப்ப 14 × 6 பெருக்கிக்கோங்க. 5 60, 6 4 24, 60 24 84. அப்போ எனக்கு 84 ஆன்சர் கிடைக்கும். ஆனா ஆன்சர் இதுவான்னு கேட்டா இது கிடையாது. என்னன்னா நான் எப்பயுமே என்ன நினைச்சிருப்பேன்னா 100 தான் எடுத்திருக்கேன். ஆமா தானே? இதோட அளவை நான் என்ன எடுத்திருக்கேன்? 100 எடுத்திருக்கேன். அது 84 குறைஞ்சிருக்கு. ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 100 விட கம்மியா வந்திருக்கு. எவ்வளவு கம்மியா வந்திருக்கு? 16%. அப்ப ஆன்சர் 16% குறைவுன்னு எழுதணும்.
ஒருவேளை ஆன்சர்ல 100 விட அதிகமா இருந்ததுன்னா நான் இந்த பக்கம் இந்த நம்பரை போட்டு கழிப்பேன், அதிகம்னு எழுதுவேன். ஓகேவா? அதான் கணக்கு ரொம்ப முக்கியமான இடம். 100ல இருந்து நான் கொடுத்துருக்கிற வேல்யூவை 100ல இருந்து கழிப்பேன். எனக்கு வேல்யூ பெருசா இருந்தா அதிகம், இங்க வேல்யூ கம்மியா இருக்கு, அதனால 16% குறைவு. ஆன்சர் கவனிங்க, 16 குறைவு. அடுத்த ஆப்ஷன் அதே தான் இருக்கு. அதனால கணக்கை செய்யும் போது கவனமா எழுதி செய்யுங்க. ஓகேவா? கணக்கு கிடைக்குங்க. நம்ம ஒரு முக்கியமான சம் போறோம். கவனிங்க, ஒருவர் தனது வருமானத்துல 75% செலவு செய்கிறார். அவர் வருமானம் 20 அதிகரித்தார், 20%, செலவு 10% அதிகரிக்குது. அப்படின்னா எனக்கு சேமிப்பு எவ்வளவு அதிகரிச்சுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, ஒரு தனது வருமானத்துல 75% செலவு பண்றாரா, சதவிகிதம்னாவே நான் 100 ரூபான்னு வச்சுக்குவேன். அதுல 75 செலவு பண்ணா என் கையில எவ்வளவு இருக்கும், 25 ரூபா தான் இருக்கும். ஓகேவா? இப்ப எனக்கு வருமானம் 20 அதிகரிக்குது. அப்போ நான் என்ன செய்வேன், 20% அதிகரிக்கிறேன், என்ன செய்வேன், 100ஓட 20. ஓகேவா? செலவும் எவ்வளவு அதிகரிக்குன்னா 10 அதிகரிக்குது. நல்லா கவனிங்களேன், எனக்கு இதுல 10% அப்படின்னாக்க எவ்வளவு வரும், 75ல 10% 7.5. அப்ப நான் 7.5 கூட்டிட்டோம்னா 82.50 தான் வந்திருக்கும். ஓகேவா? 7.5 கூட்டினோம்னா 82.5. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்ப எனக்கு 120 ரூபா வருமானம், செலவு வந்து 82.5. அப்ப சேமிப்பு என்னவா இருந்திருக்கும் கவனிங்க, ரொம்ப சிம்பிள் தான். 82.5ல இருந்து 120 கழிச்சிட வேண்டியதான். இங்க ஒரு 20 இருக்கு, அங்க ஒரு 17.50, அப்போ 37.50. ஓகேவா? சரி, இப்ப எனக்கு வருமானம் தெரிஞ்சிருச்சு, சேமிப்பு தெரிஞ்சிருச்சு, செலவு தெரிஞ்சிருச்சு. கணக்குல என்ன கேட்டிருக்கானாக்க, அவருடைய சேமிப்பில் எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கும். அப்ப என்னன்னா, நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்து 25 ரூபா சேமிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எவ்வளவு கூடியிருக்கு எனக்கு கழிச்சிங்கன்னா 12.50 கூடி இருக்கு. ஆமா தானே? அப்ப 12.50 ரூபா 50 பைசா கூடி இருக்கு. ஓகேவா? அப்ப நான் கணக்குல என்ன எழுதுவேன், நான் முதல்ல கவனிங்க, நான் ஏற்கனவே சேமிச்ச ரூபாய் 25, அது 12.50ல எத்தனை சதவிகிதம், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப அடிச்சீங்கன்னா 1 25 4 25 100, 4 × 12.50 என்ன வரும்னா 50% அதிகரித்து இருக்கும். ஓகேவா? அப்ப எனக்கு எவ்வளவு அதிகரிச்சுன்னு கேட்டாக்க 50% அதிகரிச்சிருக்கும். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, 50 இதோ இருக்கிறது. இருக்கோங்க, முக்கியமான கணக்குப்பா. நம்ம அடுத்த சம் போலாம்ப்பா. கணக்கு கவனிங்க, 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்து திறமையானவர்கள், எனில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர். ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு 100% மொத்தம் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதுல 72 பேர் மேக்ஸ்ல நல்லா படிக்கிறாங்க, மிச்சம் அப்ப எத்தனை பேர் படிக்க மாட்டாங்க, 28% மேக்ஸ்ல சரியா படிக்க மாட்டாங்க. ஓகே தானே? ரொம்ப சிம்பிள் தான். இப்ப கணக்குல என்ன கேட்டாங்கன்னாக்க 25 பேர், மொத்தம் 25 பேர். ஓகே தானே? அதுல 72 பேர் நல்லா படிக்கிறாங்கன்னா அப்ப படிக்காதவங்க 28. ஓகேவா? நம்ம ரேஷியோவா கொண்டு வந்துருமா? அதை விட சிம்பிள் என்னன்னா 25ல 72% பாத்துருமா? அது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அப்போ 1 25 25, 4 25 100, 4 32. அப்போ 18 பேர் மேக்ஸ் நல்லா படிக்கிறவங்க. அப்ப படிக்காதவங்க வேணும்னா 25ல இருந்து 18 கழிச்சிட்டோம்னா 7 பேர் தான் சரியா படிக்காதவங்க. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஆன்சர் இருக்கா பாருங்க, ஆன்சர் இருக்கு. ஓகேவா? படிக்கோங்க. இப்ப நம்ம முக்கியமான பார்ப்போம்ப்பா. கணக்கு கவனிங்க, ஒரு பொம்மையோட குறித்த விலை 1200 ரூபாயாம். ஓகேவா? கடைக்காரர் 15% தள்ளுபடி கொடுக்குறாரு. அப்படின்னாக்க கண்டிப்பா 15% குறைச்சா கொடுக்க போறாரு. அப்ப ரொம்ப சிம்பிள் தான், அதோட விலை 1200. நான் 15% தள்ளுபடினா குறைச்சுதான் கொடுக்க போறாரு. நான் என்ன சொல்லிருக்கேன், விலை குறையுதுனாவே நான் என்ன செய்வேன், 100ல இருந்து கழிச்சு விட்டுருவானா. அப்ப 15 கழிச்சோம்னா 85% தான். அப்ப சிம்பிளா நான் 1200க்கு 85% மட்டும் பார்த்தா போதுமா? அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சு. இந்த 2 0 கட் பண்ணுங்க. 12 85ஆல பெருக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், 10 + 2 × 85 அப்படி பெருக்குங்க. எப்படின்னா 85 10ஆல பெருக்கணும்னா 850, 85 2ஆல பெருக்கணும்னா 170, ரெண்டையும் கூட்டுங்க 1020 கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, ரைட்டு. அப்ப ஆன்சர் எனக்கு 1020. ஆப்ஷன் இருக்கா பாருங்க, 1020. நல்லா கவனிங்க, 1002 இருக்கு. ஆப்ஷன் கூட பெருக்கும் போது கொஞ்சம் கவனமா பிரிக்க போங்க. ஓகேவா? சரிங்கப்பா. வணக்கம்ப்பா. நம்ம அடுத்த கணக்கு போகலாம். கவனிங்க, முக்கியமான கணக்கு. வரைக்கிறேன். மோகன் சம்பளம் முதல்ல 50% குறைக்கப்படுகிறது. முதல்ல சம்பளத்தை குறைக்கிறான், அப்புறம் கூட்டுறான். ஓகேவா? நல்லா கவனிங்க, முதல்ல சம்பளம் குறையுது, அதுக்கப்புறம் அதிகரிக்குது. ஓகேவா? எனக்கு எப்பயுமே சம்பளம் என்னவா இருக்குன்னா 100ஆ தான் இருக்கும். நான் முதல்ல சம்பளம் குறையும் போது என்ன செய்வேன், 100ல இருந்து 50 கழிச்சு விடுவேன். அதுக்கப்புறம் கூடும்போது 100ல இருந்து 50 கூட்டி விட்டுருவேன். ஓகேவா? நல்லா கவனிங்க, இந்த 2 0க்கு 2 0, இந்த 2 0க்கு 2 0. 5 × 15 எவ்வளோப்பா? 75. நல்லா கவனிங்க, நான் 100 ரூபா சம்பளமா நினைச்சிருந்தேன், ஆனா சம்பளம் என்னவா மாறி இருக்கு, 75ஆ குறைஞ்சிருச்சு. அப்போ 100ல இருந்து நான் 75 கழிச்சோம்னா 25% குறைவு. அதான் இதோட ஆன்சர். ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது ஆன்சர் உங்களுக்கு வந்து 25% ஆன்சர் முடிஞ்சு.
பாயிண்ட் சம்திங்ல கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கணக்கு செய்யும் போது நம்ம கவனமா எழுதிக்கோங்க. ஓகேவா, எழுதிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்ப்பா. ஒரு டிவியின் விலையில முதல்ல 30% அதிகரிக்குது. ஓகேவா, அதுக்கப்புறமும் 20% அதிகரிக்குது. நான் முதல்ல சொன்னதே மாதிரிதான், முதல்ல 30 அதிகரிக்குது, அப்புறம் 20 அதிகரிக்குது. நான் டிவியோட விலை எப்பயுமே 100% தான் இருந்திருக்கும் அதோட பிரைஸ். ஓகேவா, 30 அதிகரிக்குதுன்னா 130 டிவைடு 100. ஏன்னா 30% கூட்டணும், 100ஓட 30 கூட்டணும். அதே மாதிரி 20 அதிகரிக்குதுன்னா 120 டிவைடு 100. ஓகேவா, நல்லா கவனிங்க. இந்த 2 0க்கு 2 0 அடிச்சு விட்டுருவேன். இந்த 2 0க்கு 2 0. 13 × 12 எவ்வளோப்பா? 12 ஸ்கொயர் பண்ணுங்க, 144. ஒரு 12 × 12 144. ஒரு 12 கூட இருக்கா, அதை கூட்டி விட்டீங்கன்னா 156. சிம்பிளா இருக்குங்க. ஓகேவா, சரி ரைட்டு. அப்போ 156. நல்லா கவனிங்க. நான் 100 இருந்தது என்னவா மாறி இருக்கு? 156 மாறி இருக்கு. நான் அதை 100ல இருந்து கழிச்சிட்டேன்னா 56% அதிகம். இதோட ஆன்சர் இதுதான். ஓகேவா, எழுதிக்கோங்க, 56% அதிகம். நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். கணக்கில் என்ன கொடுத்தாங்கனாக்க 784 ரூட்டுகளை கொடுத்துட்டு அதோட 78% 500க்கு எதுக்கு சமமா இருக்குன்னு கேட்டிருக்கான். சிம்பிளா சொல்றேன், நீங்க ரூட் படிச்சு வச்சுக்கோங்க. 784 இதோட ரூட்டுனா 28 ஸ்கொயர்டு தான் 784. ஓகேவா, பிளஸ் எனக்கு தெரியாத வேல்யூ கொஸ்டின் மார்க்கு 78 டிவைடு 100 இன்ட்டு ஒரு 500. ஓகேவா, இதை அடிச்சோம்னா ஒரு 5 தடவை இருக்கும். ஓகேவா, நல்லா கவனிங்க. 78 5ஆல பெருக்கணும். சிம்பிளா சொல்றேன், 78ல பாதி எவ்வளவுப்பா? 39. அதோட ஒரு 0 சேர்த்துக்கோங்க, 390. ஒரு நம்பரை 5ஆல பெருக்கணும்னா அந்த வேல்யூவை பாதி எடுத்து ஒரு 0 மட்டும் சேர்த்து விட்டுருங்க. ஓகேவா, அப்போ 28 பிளஸ் எக்ஸ் எனக்கு தெரியாத வேல்யூ. எக்ஸ் வேணும்னா 390 மைனஸ் 28. ஓகேவா, இதை கழிக்கிறது சிம்பிள் ட்ரிக் சொல்லட்டுமா? சிம்பிளா பாருங்க, 390ல இருந்து 28 கழிக்கணும். ஓகேவா, மேல ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுங்க, கீழேயும் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ 389 கீழே 27. அப்போ 2 6 3. சிம்பிளா கழிச்சாச்சா? அப்ப ஆன்சரு 362. முதல்ல மொத்தத்துல இந்த சம்ல மொத்தம் 2 ட்ரிக் இருக்கு. கணக்கு தெளிவா எழுதிக்கோங்க. ஓகேவா, கணக்கு புள்ளனா திருப்பி அந்த ரிவைண்ட் பண்ணி கூட பாத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ எனக்கு 362 ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் இருக்கு. ஓகேவா, எழுதிங்கப்பா. இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு 10 சம் பார்த்துருக்கோம்ப்பா பெர்சன்டேஜ்ல. நம்ம இதே மாதிரி கண்டினியூவா ஒவ்வொரு டாபிக் வைஸும் நம்ம பார்ப்போம். ப்ராக்டிஸ் சம் நானும் தாரேன், அதே சமம் நானும் உங்களுக்கு செஞ்சு அனுப்புறேன். ஓகேவா, நீங்க அந்த சம செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. தப்போ ரைட்டோ நீங்க நான் ப்ராக்டிஸ் சம் உங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அதுல மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா, தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்க, கணக்கு நிறைய செஞ்சு பாருங்க. எங்களோட வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றி. அனைவரும் தேர்வு வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.